டிசம்பர் 16 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரேவதி ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பக்காவா பிளான் போட்டு தரகர் சொன்ன மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியும் அவங்கள பார்த்துட்டு இந்த வீட்டோட கண்டிஷன் எல்லாமே சொல்லிடுறாங்க. நீ எப்போதுமே இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீட்டோட மாப்பிள்ளைய அடக்க உடக்கமாக இந்த வீட்டில் இருக்கணும், என் பொண்ணுக்கு அடங்கி போய் இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே உன்னோட குரல் எங்கேயுமே ஒசத்தி காட்டக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறமா தனி கொடுத்தனம்லாம் போகணும்னு நினைக்க கூட கூடாது. உனக்கு வேலை பார்க்கணும்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வேலையை பொறுப்பாக எடுத்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தரகர் சொன்ன இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகேங்கிறதுனால தானே நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு மாப்பிள்ளையோடைய அண்ணி சொல்லிடுறாங்க. அதுலேயும் எங்களுக்கு சொந்த பந்த பெருசாக யாரும் இல்லை, அப்படி இருக்கும்போது என் கொழுந்தனாரு கல்யாணம் பண்ணிட்டு என் கூடயே இருந்தால் இந்த ஊர் உலகம் ரொம்ப தப்பாக பேசும், அவரை இந்த வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே நம்ம ரேவதிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக புடவையெல்லாம் எடுக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட எல்லா பொறுப்பையுமே கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் சரி இந்த சாமுண்டீஸ்வரியோடைய பொண்ணு கல்யாணம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு நிச்சயதாரத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே 1/2 தான் டைம், அதுக்குள்ளே புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். மயில் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாட்றாங்க கார்த்தி. ரேவதிக்கு மொக்கையான புடவையை செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் புடவை உங்களுக்குலாம் செலக்ட் பண்ண தெரியுதா இல்லையா, ஆகாத புடவையாக எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. நிச்சயதார்த்தங்கிறது லைஃப்பில் ஒரு டைம் தான் நடக்கும், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவையை நல்ல புடவையை எடுத்து காட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. உடனே கடையுடைய கேசியர் சொல்கிறாங்க, சார் எத்தனையோ நாங்கள் லேடிஸ் கஸ்டமரை பார்த்துருக்குறோம், ஆனால் அவங்க யாருமே இந்த அளவுக்கு புடவையை செலெக்ஷன் பண்ணினதே கிடையாது. நீங்கள் என்ன சார் இப்படி இருக்கிறீங்க, பேசாமல் நீங்களே அந்த பொண்ணுக்கு ஒரு புடவையை செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு சூப்பர்வான ரெட் கலர் புடவையை செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதை எடுத்து ரேவதிக்கு வச்சு பார்த்தா அவ்வளோ அம்சமாக இருக்குது. இப்போ பாருங்கள், கோவில் சிலை மாதிரியே இருக்குது, உடனே போய் இதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி சொன்னதுனால அந்த புடவையை ரேவதியும் கட்டிட்டு வர்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, கடையில் இருக்கிற எல்லாருமே இந்த புடவை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.